ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா இல்லை அப்படிலாம் பேச மாட்டாரு, யாரோ ஒருத்தர் மேடையில் நின்று பேசுவார் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே, அப்படியா? திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆமீன் சொன்ன எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவாராக. இன்னும் சொல்லாமல் யோசித்துக் கொண்டிருந்தவர்களோடு யார் பேசுவார்னு எனக்கு தெரியல. சரி, நான் தூத்துக்குடிக்கு நிறைய நேரம் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 தடவை வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதான் முதல் தடவை உங்க சபையை கிராஸ் பண்ணி இப்படி பல நேரம் போயிருக்கிறேன். ஆனால் இதில் முதல் தடவை உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் அதை எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அவருடைய சமூகத்திலே வருவது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். நான் இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு தான் வந்தேன். 5:30 மணிக்கு வந்து அடுத்து அங்கே ஏற்கனவே தூத்துக்குடியில் சில்வர்புரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நேராக இப்போ இங்கே வேகமாக வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வேறொரு செய்தியை ஏற்கனவே கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு கூட பேசுவேன். நீங்க கவனமா இருக்கணும். எனக்கு ரொம்ப முக்கியமா தேவை ஒண்ணு தான். எனக்கு இங்க இருந்து பார்க்க எல்லாரையும் நல்லா தெரியுது, பின்னாடி இருக்கிறவங்களையும் தெரியுது. யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதா? கொட்டாவி மட்டும் விடக்கூடாது. என்ன விடக்கூடாது? கொட்டாவி மட்டும் விடக்கூடாது. பக்கத்துல இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணு, கொட்டாவி மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லுங்க. ஆமா, பவுலுடைய பிரசங்கத்திலே ஒருத்தர் 3வது மாடியில தூங்கி கீழே விழுந்தான். நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, தூக்கம் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஆணு கொட்டாய் வரும்போது அல்லேலூயான்னு சொல்லி முடிச்சிருங்க. என்ன? சரி, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு நகை செய்கிறவன் ஒருத்தன் இருந்தான். யார் இருந்தா? நகை செய்கிறவன். அவனை இந்த ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவீங்க? தூத்துக்குடியில ஆசாரின்னு சொல்லுவீங்களா? பொற்கொள்ளன், ஆசாரி, தட்டான், இப்படி நிறைய பேர் இருக்கு இல்லையா? அப்படி நகை செய்யறவங்க ஒருத்தன். அவர் என்ன செய்வாரு? நகை செய்வார். என்ன நகை செய்வாரு? வெள்ளி நகை, பொண்ணுல நகை, இதெல்லாம் செய்வார். எப்படி செய்வாரு? அதை உருக்குவாரு, அப்புறம் அக்னியில போட்டு சுட்டெரிப்பாரு, என்னென்னவோ பண்ணி அதெல்லாம் ஏதோ ஷேப் பண்ணி அப்படி இப்படியே பண்ணுவார் இல்லையா? சரி, அப்படி நகை செய்து வியாபாரம் செய்கிற ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய திறமையினாலே பல விசித்திரமான பொன் ஆபரணங்களையும் நல்ல வெள்ளி உடைமைகளையும் செய்து அதை நேர்த்தியாய் உருவாக்கி அதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக மாற்றுவதிலே கை தேர்ந்த ஒரு நபர் அவர். அப்படி இருந்த அந்த மனிதர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் வெள்ளி ஆபரணங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய வெள்ளியை கொண்டு வந்து அதை புடமிட ஆரம்பித்தார். அந்த ப்ராசஸ் போகும் இல்லையா? அதுல இருக்கிற முதலாவது களிம்பெல்லாம் நீக்கணும், அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு நிறைய மிஷின் எல்லாம் வந்திருக்கு. நீங்க நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஹீட் பண்ற, அது எத்தனையோ டிகிரி டெம்பரேச்சர் போகும். அது போற ஹீட்லயே அதுல இருக்கிற, நீங்க உங்க கழுத்துல போட்டிருக்கிற செயினை கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்குகளுக்கு எல்லாம் என்ன ஆயிரும்? தனியா உடனே வந்துடும். இது அந்த நாட்களிலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த அட்வான்ஸ்டு மெஷின் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்த அந்த நாட்களிலே அந்த நகை செய்கிற அந்த ஆசாரியானவர் அந்த நாட்கள் அந்த ஏரெல்லாம் ப்ளோ பண்றதுக்கு ஒரு துருத்தி தான் வச்சிருப்பாங்க. ஒரு பிளாடர் மாதிரி இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நம்ம அடுப்பு ஊதுவாங்க பாத்தீங்களா, ஊதாங்கோல் வச்சு ஊதுவோம் இல்லையா? அப்படி அதை பிரஸ் பண்ணி அந்த பிளாடர்ல அவர் ஊதி நெருப்பை கூட்டி டெம்பரேச்சரை ஏத்தி அந்த வெள்ளியை எப்படியாவது புடமிடணும்னு ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டு பாக்குறாரு. ஆனா அந்த வெள்ளியில இருக்க அழுக்கு என்ன செய்யல, போகவே இல்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இப்படி பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி திரும்ப பிரயாசப்படுகிறார். ஒரு நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்தார். அந்த துருத்தில இருக்கிற ஏரெல்லாம் போய் துருத்தியே கிளியிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கு ப்ராசஸ்க்கு தேவைப்படுகிற ஈயம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்கிறார். அந்த வெள்ளி சுத்தம் ஆக மாட்டேன்னு சொல்லுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி இன்னும் வேற பல துருத்திகளை போட்டு நான் எப்படியாவது இன்னும் பிரயாசப்பட்டு
இந்த வெள்ளியை எப்படியாவது இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நான் நீக்கிட்டேன்னா, இதை எப்படியாவது சுத்திகரிச்சிட்டேன்னா, இதை எப்படியாவது பரிசுத்தமாக்கிட்டேன்னா, இதை விலையேற பெற்ற ஒரு வெள்ளி பாத்திரமாக அல்லது கனத்துக்குரிய பாத்திரமாக நான் மாற்றி விடுவேனே என்று சொல்லி அதை தூக்கி போட மனமில்லாமல் இன்னும் பல முயற்சிகளை அவர் எடுத்தார். பல நாட்கள் முயற்சி செய்தார். கடைசி வரை அதை சுத்தமாகவே இல்லை. அவருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இந்த வெள்ளி மட்டும் அது சுத்தமாக மாட்டேங்குது, அதுல இருக்க அழுக்கெல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தார். கடைசியா இதற்கு மேல இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு டப்பாவை எடுத்தார். அந்த அழுக்கு போகாத வெள்ளி எல்லாத்தையும் தூக்கி அந்த டப்பாக்குள்ள போட்டார். இந்த பக்கத்துல ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவில் சுத்திகரிக்கப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றுவதற்கு ஏதுவான வெள்ளி எல்லாம், சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி எல்லாம் இந்த பாத்திரத்திலே வைக்கப்பட்டது. அந்த டப்பாவில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது சுத்தமாக்கப்பட்ட வெள்ளி என்று சொல்லி. இந்த பக்கம் அழுக்கு நான் போகவே மாட்டேன்னு சொன்ன வெள்ளி எல்லாம் இன்னொரு டப்பால போடப்பட்டது. அந்த டப்பாவுக்கு மேல எழுதி ஒட்டப்பட்டது தள்ளுபடியான வெள்ளி. என்ன வெள்ளி சொல்லுங்க, என்ன வெள்ளி? இப்ப பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க, மூஞ்ச பாருங்க, நீங்க எந்த டப்பால இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? முதல்ல ஒன்னி நீ பாருன்னாங்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 29, 30வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29, 30வது வசனம். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். நான் ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆண்டவர் சொன்ன கதை. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் யூதா ஜனத்தினுடைய நிலைமையை குறித்து அவர் காண்பிக்கும் போது பல விதங்களிலே பலவிதமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மூலமாக, பல உதாரணங்களின் மூலமாக உலக பிரகாரமான மனிதர்களை குறித்தல்ல, தம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து தான் அவர் காண்பித்து பேசினார். வேதத்தை வாசிக்கும் போது பல காரியங்கள் நமக்கு ஏதோ வெளியிலே உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்து பேசுவது போல காட்சியளிக்கும். ஆனா நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெரும்பாலான காரியங்கள் தேவனை அறிந்த, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவரால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் வேத புஸ்தகம். பல நேரங்களில் அதை நாம் புரிந்து கொள்ளாததினால்தான் ஏதோ எல்லா காரியமும் வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு எழுதப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு தான் பல நிலைகளிலே அவர் போராடி போராடி போராடி, என்னுடைய ஜனம் பரிசுத்தமாக்கப்படாதா, என்னுடைய ஜனம் நான் அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவதற்கு ஏதுவாக மாறிவிட மாட்டார்களா என்று சொல்லி அவர் பல நிலைகளிலே நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். பல நேரங்களிலே அவர் தோற்று போகிறார். அப்படி தோற்று போனாலும் அவர் விட்டுவிட மனதில்லாதபடியினால் மீண்டும் மீண்டும் பிரயாசப்படுகிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கண்ணீரோடு அவர் வெளிப்படுத்துகிறார். எப்பா, நான் பல நாட்கள் பிரயாசப்பட்டு விட்டேன், இந்த ஜனங்களை நான் தெரிந்தெடுத்தேன், என்னுடைய சொந்த சம்பத்தாக எகிப்திலே அடிமைகளாக இருந்த இந்த ஜனத்தை நான் மீட்டெடுத்து என்னுடைய சபையிலே சேர்த்து என்னுடைய சொந்த சம்பத்து என்று அழைத்து, இவர்கள் கட்டாத வீடுகளையும் அவர்கள் நாட்டு வளர்க்காத திராட்சை தோட்டங்களையும் இவர்களுக்கு சொந்தமாக கொடுத்திருந்த போதும், எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு நான் வைத்திருந்த போதும் ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் என்னை விட்டு விட்டார்கள், எல்லா அசுத்தத்தையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் நான் அவங்களை விட்டுவிட மனதில்லை. பல தீர்க்கதரிசிகளை, பல தேவ பிள்ளைகளை, பல தேவ மனிதர்கள் மூலமாக இவர்களை பேசினேன், இவர்களோடு பேசினேன், இவர்களோடு நான் இடைப்பட்டேன், இவர்களை எச்சரித்தேன். ஆனாலும் என்னுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை என்று சொல்லி கடைசியில் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று சொல்லி. இந்த நாளின் காலை வேளையிலே அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே,
இந்த நாளின் காலை வேளையிலே என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்ன அதே ஆண்டவர், யோவான் 6:37 வாசிக்கிறோம், பிதா என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் என்கிட்ட வரும், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்திலே ஆண்டவர் பல நிலைகளிலே நம்மை தள்ளி விட்டு விடக்கூடாது என்று சொல்லி பல பிரயாசங்களை எடுக்கிறார், பல நிலைகளிலே முயற்சி செய்கிறார். கீழ்ப்படுகிறவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இரக்கமுள்ள ஆண்டவர் தான், அன்புள்ள ஆண்டவர் தான், கிருபையுள்ள ஆண்டவர் தான். கிருபையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே வாசித்தோம், எந்த மனிதனை, எந்த முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து வைத்தாரோ அதே தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தினார் என்றும் பார்க்கிறோம். சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் துரத்துவதற்கும் தயங்குகிறதில்லை என்பதை, தள்ளிவிடுவதற்கும் தயங்குகிறதில்லை என்பதை வேதம் பல நிலைகளிலே காண்பிக்கிறது. நீங்களும் நானும் ஒரு கிருபையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடியினால், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியினால், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே வரப்போகிறேன் என்பதை கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு முன்னரே செல்வகுமார் என்கிட்ட சொல்லிட்டார். இங்க தானே நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி. அன்றைக்கிருந்தே நான் ஜெபித்த போது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையா கொடுத்தா நல்லாதான் இருக்கும்னு எனக்கு ஆசை. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை தள்ளுபடியான வெள்ளி. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் ஒருபோதும் தள்ளுபடியாய் போய்விடக் கூடாது தேவனுடைய பார்வையில் இருந்து என்று சொல்லி நம்மேல் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியினால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு கடந்து வருவதை காட்டிலும் நம்மை எச்சரித்து நம்மை சரி செய்கிற வார்த்தை வருமானால் அதுவே பெரிய ஆசீர்வாதம் என்பதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த நாளின் காலை வேளையிலே ஏன் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் நல்லா வாசிக்கணும்னா, he is called as a weeping prophet, அழுகையின் தீர்க்கதரிசி. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? ஆளதான் தெரியும். ஆண்டவர் முதல் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அவனை தீர்க்கதரிசியாக நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்றாரு. பார், உன்னை நான் பிடுங்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் தேசத்துல தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன் என்று சொன்ன நாட்களிலிருந்து அந்த இஸ்ரவேலுக்கு எப்படி ஒரு அழிவு வந்ததோ அதே போல இந்த யூதா சாம்ராஜ்யத்திற்கு எப்படி அழிவு வரப்போகிறது, எப்படி இவர்கள் பாபிலோனினால் பிடிக்கப்பட போகிறார்கள், எப்படி இவர்கள் 70 ஆண்டு காலம் அங்கே அடிமைகளாக வாழப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பல நிலைகளிலே ஆண்டவர் எரேமியாவோடு பேசும் போதெல்லாம் எரேமியா தேவனிடத்திலே அழுகிறான், ஜனங்களை பார்த்தும் அழுகிறான். அவன் அழுது அழுது பாடின புஸ்தகம் புலம்பல்னு ஒரு புக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியாவையே 2 பகுதியாக பிரிக்கலாம். அதிலே முதல் பாதி சிறையிருப்பிற்கு முன்னர் எழுதப்பட்ட வார்த்தைகள், 2வது பாதி அவர்கள் சிறையிருப்பில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைகள். இன்னும் அந்த எரேமியாவின் புலம்பல் என்பது அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகிற பாதையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்படி ஆண்டவர் அவனோடு பேசும்படி ஆரம்பித்த அந்த நாட்களிலேயே இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் எரேமியாவிடத்திலே. ஏப்பா, நான் இந்த ஜனங்களை எவ்வளவோ சரி செய்ய பிரயாசப்பட்டேன், துருத்தி கிழிந்தது, பிரயாசம் விருதாவாய் போயிற்று, ஆனா பொல்லாப்பு மட்டும் நீங்கள. கனத்துக்குரிய பாத்திரமாக மாற வேண்டியவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாய் போனார்கள். ஏன் ஆண்டவர் அந்த ஜனங்களை தள்ள நேரிட்டது என்பதற்கு பல காரியங்களை எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நம்மால் தியானிக்க முடியும். நான் கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் இருக்குமானால் ஒரு 7 காரியத்தை இந்த 6வது அதிகாரத்திலிருந்தே காண்பிக்க விரும்புகிறேன். கடைசியில் இன்னும் நேரம் இருக்குமானால் தள்ளப்பட்டு போன மனிதர்களை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை.
எப்படியாவது மீண்டும் தம்முடைய பார்வைக்கு உகந்தவர்களாக மாற்றி சேர்த்து கொள்வதற்கும் அவர் ஆவலாக காத்திருக்கிறார் என்பதையும் காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் பல காரியங்களை எழுதுகிறார். ஆரம்பிக்கும் போதே அந்த பென்யமீன் புத்திரரை பார்த்து தான் ஆரம்பிக்கிறார். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் இந்த ஜனத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த ஜனத்திற்குள் பெரிய அழிவு வரப்போகிறது என்று சொல்லித்தான் அவர் ஆரம்பித்து விட்டு அவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாய் போனதற்கான பல காரணங்களை அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் என்னுடைய புத்தியை கேள். ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடி நீ பார்த்துக்கொள். உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனசில்லை, உன்னை தள்ளிவிடுவதற்கு எனக்கு மனசில்லை, உன்னை என்னை விட்டு தூரப்படுத்துவதற்கு எனக்கு மனசில்லை. அதனால நான் சொல்லுகிறத புத்தியை கேள். 10ஆம் வசனம், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். போதும். ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய ஜனத்திற்குள்ளாக நியாய தீர்ப்பை உடனடியாக கொண்டு வருகிறது இல்லை. வேதத்திலே விழுந்து போன எந்த தேவ மனிதர்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், விழுந்து போன எந்த ராஜ்யத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த ஜனங்களுடைய பாவத்தை குறித்தும் அவர்களுடைய அக்கிரமத்தை குறித்தும் அவர் எச்சரிக்காமல் எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் கட்டளையிட்டதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அங்கே 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எப்பா, என்னுடைய ஆத்மா உன்னை விட்டு பிரிய மனசு இல்ல, ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது, என்னுடைய புத்தியை கேள் என்று கதறி அழுகிறார். ஆனா அவர் அழுது அழுது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒருவனும் தேசத்திலே இல்லை என்கிற நிலைமையிலே 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் கேட்கும்படி நான் எல்லாரிடத்திலும் பேசி பார்த்துட்டேன், தேசத்தின் ராஜாவிடத்திலே பேசி பார்த்து விட்டேன், தேசத்தின் ஆசாரியர்களிடத்திலே பேசி பார்த்து விட்டேன், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரிடத்திலும் பேசி பார்த்து விட்டேன், ஒருவனும் என்னுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதில்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளுபடியான வெள்ளியாய் போவதற்கு முதல் காரணம், தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணுகிற ஜனம் தள்ளுபடியாய் போகும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்காக உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், என்னென்ன காரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும், எந்தெந்த காரியத்திலே நீங்கள் தவறிவிடக் கூடாது, எந்தெந்த ஐக்கியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும், எந்தெந்த பழக்கங்களை விட்டுவிட வேண்டும், எந்தெந்த ஆகாத சம்பாஷணைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பல நேரங்களிலே ஆண்டவர் எச்சரித்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு நீங்களும் நானும் தள்ளுபடியான வெள்ளியாய் போவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை அறிந்தபடியினால் தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து கேட்கிறார், அவர்கள் கேட்கும்படி. இதுக்கு மேல நான் யார்கிட்டப்பா போய் பேசுறது? உங்களை பார்த்தும் அப்படி கேட்டு விடுவாரோ? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தாவீதோட பெரிய தப்பு செஞ்சானா? தாவீதோட பெரிய தப்பு செஞ்சானா? தாவீது விபச்சார பாவத்திலே விழுந்தான், கொலை செய்தான். அவ்வளவு பெரிய தவறெல்லாம் சவுல் செய்யவே இல்லை. ஆனா என்ன வித்தியாசம்? தாவீதை எப்படி ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றார், சவுலுக்கு பல முறை எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு முறையும் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, அவன் மரிக்கும் வரை அவன் வருத்தப்பட்டதாகவோ தேவனிடத்திலே மனம் திரும்பியதாகவோ நீங்கள் வாசிக்கவே முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய தவறை அவன் தாவீது செய்திருந்தாலும் தேவ எச்சரிப்பு வெளிப்பட்ட போது உடனடியாக மனம் திரும்பி வருகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் அவனுக்கு இருந்தது.
தள்ளப்பட்டு போக வேண்டிய தாவீது மீண்டும் தேவனிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். எச்சரிப்பை கேளாத சவுல் ராஜாவா இராதபடிக்கு தள்ளப்பட்டான். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது உணர்வுள்ள இருதயம். என்ன இருதயம்? உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒரு கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் அக்கிரமம் செய்தாலும், எவ்வளவுதான் தப்புன்னு செஞ்சாலும் அது தவறு என்று உணர்கிற இருதயமே இன்றைக்கு குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே இல்லாமல் போனது என்பதை பார்த்து தேவன் வேதனைப்படுகிறார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா அந்த பயம் இன்னைக்கு இல்லாம போச்சு? ஆண்டவருடைய எச்சரிப்பு குறித்து ஏன் பயம் இல்லாம போச்சு? பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா வாசிங்க பார்ப்போம். பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை என்ன செய்யல, உடனே நமக்கு கிடைக்கிறது இல்ல. நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி வால்போஸ்ட் அடிச்சு ஒட்டினானா? அவனுக்குள்ளே சொன்னானா? சொல்லுங்க. அவன் சொல்லி அவன் வாயில வார்த்தை இருக்கும் போதே ஆண்டவர் அடிச்சான். இன்னைக்கு அப்படி மட்டும் அடிச்சாருன்னா நான் கூட இங்க நிக்க முடியாது. எத்தனை பேர் நிப்பீங்க? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடந்துருச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையா இருக்கிறார் என்பதனால நம்ம கண்டுகொள்ளாம இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. அவர் எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ, என்னென்ன சூழ்நிலை வாய்க்கிறதோ, எப்படியெல்லாம் நம்ம எச்சரிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மை சரி செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மை மீண்டும் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர முடியுமோ அந்த பிரயாசத்தை இன்றைக்கும் அவர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அந்த பிரயாசம் எல்லா நாளும் அவர் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் வருது. அந்த எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் இந்த ஜனத்தை குறித்து நான் பல முறை எச்சரித்துட்டேன். அவர்கள் கேட்பதற்கு அவர்களுக்கு இருதயமே இல்ல, விருப்பமே இல்ல. இன்னும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-12 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. ஆமோஸ்டையும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொல்றார். எப்பா நான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன். ஒரு 5-6 தடவை சொல்றார் ஆண்டவர். அவர்களோ திரும்பாமற் போனார்கள், அவர்களோ திரும்பாமற் போனார்கள், அவர்களோ திரும்பாமற் போனார்கள். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார்? எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் திரும்ப சொல்லி இன்னும் திரும்பாம இருக்கிறோம்? எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் சரி செய்ய சொல்லி சரி செய்யாம இருக்கிறோம்? உங்களை நீங்களே நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஆண்டவர் கேள்வி கேட்பார். அன்றைக்கு நாம் பதில் சொல்ல முடியாமல் நின்று விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கும் போது தேவ எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்புகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சரி, இன்னும் நிறைய காரியங்கள் எனக்கு இருக்குது அதுல சொல்றதுக்கு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம், அதே எரேமியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாக கொத்தளம் போடுங்கள், அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அந்த கடைசி பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் உட்புறம் எல்லாம் கோடுமை. அப்ப வெளிப்புறம் எல்லாம் எப்படி இருக்கு? வெளிப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அன்றைக்கு இருந்த எருசலேமின் யூதா சாம்ராஜ்யத்தின் நிலைமையை வைத்து பார்க்கும்போது அன்றைக்கு எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. எருசலேமின் அலங்கம் அற்புதமாக கட்டி அழகா இருக்குது. வெளியிலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? தேவனுடைய நகரம் போலதான் காட்சி அளிக்கிறது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் வெளியே பார்க்கல, உள்ள பார்க்கிறார். இன்றைக்கு கடைசி கால திருச்சபையை பார்த்து ஆண்டவர் அதே கேள்வியை தான் கேட்கிறார். உன்னுடைய வெளிப்பிரகாரமான அடையாளத்தை பார்த்து, உன்னுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய வெளியரங்கமான கிறிஸ்தவ ஜீவியத்தை பார்த்து மனிதர்கள் ஏமாந்து விடலாம், ஊழியர்கள் ஏமாந்து விடலாம். ஆனால் நம்முடைய தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், எங்க உண்மை இருக்க விரும்புகிறீர்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்வதற்கு நமக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நிறைய அடையாளம் வச்சிருக்கிறோம் இல்லையா?
எங்க அம்மாலாம் நகை போடாம இருந்தாங்க. நகை போடாமல் இருந்தால் அது ஒரு அடையாளம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சுக்கு போனா ஒரு அடையாளம். இப்படி முக்காடு போட்டா அது ஒரு அடையாளம். அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து அது ஒரு அடையாளம். ஆனா ஆண்டவர் எதை பார்ப்பார்? அதெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல சில சர்ச்சுக்கெல்லாம் நான் போற இடத்துல ஃபுல்லா ஒயிட்டா இருப்பாங்க, பார்க்கறதுக்கே அப்படியே அழகா இருக்கும், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் எதை பார்ப்பார்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள போனா ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருக்கு. டிஎம்கே காரனா அவர் அந்த கரை வேஷ்டி போட்டிருப்பாரு, ஏடிஎம்கேனா அந்த கரை வேஷ்டி போட்டுப்பாரு. மற்றபடி எப்படித்தான் துவைக்கிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ வெள்ளை வெளியேன்னு இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எங்க எதிர்பார்க்கிறாராம்? உள்ளான ஜீவனிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி உள்ளான ஜீவனிலே பரிசுத்தம் இல்லாமல் வெறும் வாயின் வார்த்தைகளினாலே உலகத்திற்கு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று வெளிக்காட்டி கொண்டிருப்போமானால், ஆண்டவர் ஒரு நாள் நம்மை பார்த்து சொல்லிடுவாரு, எப்பா வெளியெல்லாம் நீ ரொம்ப அழகா தான் இருந்த, ஆனா உள்ள நான் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்பதற்கு, நிதானித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அதைத்தான் ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொல்லும் போதெல்லாம் அழகா சொன்னார்ல. மத்தேயு 23 அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 23 25ஆம் வசனத்திலிருந்து பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரா? மாயக்காரராகிய வேதபாரகரே, ஆமா, என்னத்தை சுத்தமாக்குறாங்களாம்? போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறாங்களாம். என்னன்னா, இது அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி இந்த நியாயப்பிரமாணம், இந்த யூதர்கள் எப்பவுமே எந்த நேரம் பார்த்தாலும் கையை கழுவிட்டு மூஞ்ச கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலதான் அவர்களுடைய சீஷர்களை பார்த்து கூட ஒரு தடவை கேட்டாங்கல்ல, என்ன உங்க சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க? இவங்களுக்கு எப்பவுமே இந்த சட்ட திட்டங்கள் தான் முக்கியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அழகா, எப்பா இப்ப நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படாதீங்க, வரலாம் மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து உங்க டைனிங் டேபிள்ல நிறைய பாத்திரம் எல்லாம் இருக்கு, வெளியில பார்க்கும்போது அழகா இருக்கு, குக்கர் எல்லாம் கழுவி உங்க பாத்திரம் எல்லாம் ஸ்டில் பார்க்கும்போது அழகா இருக்கு. நான் தற்செயெல்லாம் வந்து எட்டி உள்ள பார்த்தேன்னா உள்ள எல்லாம் 4 நாள் கழுவாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் எவ்வளவு பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. மாயக்காரராகிய வேத பாரகரே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதல்ல எங்க சுத்தமாக்கணும்? முதல்ல பாத்திரம் கழுவும்போது எங்க கழுவணும்? சகோதரிகள்லாம் சொல்லுங்க. என்ன நீங்க கழுவுறது இல்லையோ? அவங்கள்ட்ட கேட்கணுமோ? சரி, கழுவுற சகோதரர்கள்லாம் சொல்லுங்க. எங்க முதல்ல சுத்தமாக்கணுமா? உள்ள சுத்தமாக்கு. அடுத்து சொல்லிட்டு தான் சொல்றாரு 77ஆம் வசனத்துல, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு அல்ல ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். கல்லறைய வெள்ளை அடிச்சு அழகா டெக்கரேட் பண்ணி என்ன பண்ணியா? உள்ள வெறும் ஸ்டிங்கி தான். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாரு? வெளியே அழகா இருக்கிற ஹல்லேலூயா அப்படி பாடிடுன்னு சொல்லுவாரா? நம்ம பல நேரம் பொய்யெல்லாம் எப்ப சொல்றோம் தெரியுமா? பாட்டு பாடும்போது தான் பல பேர் சொல்றோம். நம்ம பாட்டெல்லாம் யோசிச்சு நிதானிச்சு பார்த்தோம்னா, உம்மோடு இருப்பதுதான் அப்படின்னு தான் நான் காலை ஆராதனையில பாட்டு பாடிட்டு வந்தேன். அதுலே பாதி லைன்ஸ் பொய்யா தான் இருக்கு. ஃபாதர் பாடிட்டார் அழகா. நான் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு எரேமியாட்ட, எப்பா எருசலேம் வந்து பாக்குறதுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குப்பா, தேவனுடைய நகரம், நான் தெரிந்தெடுத்த பட்டணம் தான், ஆனா உள்ள நடக்கிறது எல்லாமே என்னது? கொடுமை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் அல்ல, உள்ளான ஜீவியத்திலே, உள்ளான மனிதனிலே பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே சேர முடியாது. மனிதனையும் தேவனையும் பிரித்ததே இந்த பரிசுத்த குலைச்சல் தான். சரி, இப்படியே நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம், பார்ப்போம். அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல
அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. போதும், நல்லா கவனிங்க. அப்ப எருசலேமை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஊற்றானது தண்ணீரை சுரக்க பண்ணுகிறது போல இந்த எருசலேம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் வெளிப்படுத்த வேண்டிய எருசலேம் இது தனக்குள்ளாக இருந்து தீங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? என்னை வெளிப்படுத்த வேண்டிய தேவ ஜனம், நான் தருகிற ஜீவ தண்ணீர் ஊற்றை அநேகருக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவ ஜனம் தான் கொடுமையினாலும் தான் அக்கிரமத்தினாலும் தான் பாவத்தினாலும் நிறைந்திருந்தது மட்டுமல்லாமல் தனக்குள் இருந்து அநேகருக்கு அதை கடத்தி கொண்டிருக்கிறது, அநேகரை இடற பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, உலக மனிதர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து தேவனை கண்டுகொள்ள வேண்டியவர்கள் நம்மை பார்த்து அவர்களே இடறி போகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ? இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். என்ன காணுவோர் யாரை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்கணுமா? ஆண்டவர் சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, நம்மை இந்த தேசத்தில் ஒரு நீரூற்றாக வைத்திருக்கிறார். என்ன நீரூற்று? ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அவருடைய அன்பும் நமக்குள் இருந்து ஒரு ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆனா 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே நான் இல்லை, கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது, துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எரேமியாவை கொண்டு சொன்ன பல காரியங்களை இப்படி காண்பிக்கலாம். அவர் எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை. அதை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு அவைகள் கிருபையாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளுகிற ஞானத்தையும் அறிவையும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பல முறை பேசுகிற வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலும் நாம் செவி கொடாமல் போவோமானால் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, இன்று முதல் என்னை பார்க்கிறவர்கள் இடறி போகிறவராக அல்ல, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை காண்கிறவர்களாக, எனக்குள்ளாக இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படுகிற ஒரு வாழ்க்கையை என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே நான் காத்துக்கொள்ள உதவும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே 10ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் விருப்பம் இல்லை. ஆமா, கர்த்தருடைய வசனம் எப்படி போயிருச்சான்? நிந்தையாய் போய்விட்டதாம். அதன் மேல் விருப்பமும் இல்லை. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கே வசனத்தை வாசிக்கலன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு தலைமுறையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வீட்டுல நம்ம பைபிளை வாசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை வாசிக்க வைக்கிறோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பார்க்குறேன், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறாங்க, ஒரு நிறைய பிள்ளைங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காலங்கள் எப்படி மாறிவிட்டது. அதே போன்ற நிலைமையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்னு பயமா இருக்கு எனக்கெல்லாம். சில இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு சில பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக வந்த சில பிள்ளைகளோடு பேசும்போது கூட
அந்த தாவீது கதையை கூட அவர்களால சரியாக சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நாமும் நம்முடைய தேவ பிள்ளைகளும் சேர்த்து, நம்மளையும் சேர்த்தான் சொல்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை காணாமல் போய்விட்டது. நிறைய அகடமிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், பாடல்களுக்கு மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா வசனத்துக்கு ஒரு வருடத்துல நான் வாசித்து முடிச்சிடறேன், நல்லது, அதெல்லாம் நல்ல பிராக்டிஸ், நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய அடுத்த சந்ததியும் அந்த வேத வசனத்தை விரும்புகிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக வளர்ப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்கிறோம். சிறு பிராயத்திலேயே அதை பெற்றோர்களாக நீங்கள் செய்ய தவறினால் அது டீனேஜ் வரும்போது யார் அவர்களை வழி நடத்துவது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நீங்க என்னதான் பண்ணாலும் அது சுத்தம் ஆகாது. வசனமே சொல்லி இருக்கிறது, வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. நாங்கெல்லாம் அந்த டீனேஜ் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். ஆனாலும் சிறு பிராயத்திலேயே அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்க அம்மா, எங்களுடைய ஊழியர்கள் போட்ட அந்த விதை, அந்த வசனம் எங்களுக்குள் இருந்தபடினால எவ்வளவு தூரம் தான் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அந்த வசனம் கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நிறுத்துச்சு. வேத வசனம் தான் நம்மளை சரியான பாதையில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முக்கியமான கருவி. அதை மறந்து போகாதீங்க. எப்படியாவது நீங்கள் பிரயாசம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்க வேதத்தை வாசிப்பதுல எவ்வளவு நேரம் செலவிடலாம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் ஆண்டவர் என்னோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுகிறார், அவருக்கு நான் சரியான நேரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் அதுக்கெல்லாம் நான் டிஃபைன் பண்ண விரும்பல. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவின் அடிப்படையில் அமைகிறது. நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, ஒரு நாள் தவறாமல் நீங்கள் வேத வசனத்திற்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஓசியாட்டெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னும் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தால். ஆமா, எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார், எல்லா வசனமும் நமக்கு தெரியும். பட் ஆனா எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம்? நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்க. என் பிள்ளை சொன்னாலே கேட்கவே மாட்டுதுன்னு சொல்லாதீங்க. எப்படியாவது நீங்க எதையாவது செஞ்சு நீங்க அவங்கள வாசிக்க வச்சுதான் ஆகணும். அதான் 19ஆம் சங்கீதத்துல 11ல இருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிங்களேன் பார்ப்போம். வசனம் என்ன செய்யுது 19ஆம் சங்கீதத்துல 11ல இருந்து 14 வரை? வேத வசனம் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. ஆமா, இப்படி எல்லாம் நீங்க வாசிச்சுக்கிட்டே போலாம். எதுன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அதனால வர்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பின்னாடி அப்படியே எழுதுறார் சங்கீதக்காரன் மூலமாக. யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த போன் எல்லாம் நம்ம கையில வந்திருக்கு. நீங்க உங்களே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, சரியா? யாரும் பதில்லாம் சொல்ல வேணாம். நான் போனுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றேன், வேத வசனத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றேன். காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே போனோட முழிக்கிறேனா? இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில போனோட முழிக்கிறது, போனோட படுக்கிறது. ஒரு காலத்துல வேத வசனத்தோட முழிக்கணும், வேத வசனத்தோட படுக்கணுங்கிறதெல்லாம் போய் போனோட முழிச்சு போனோட தூங்குற ஒரு சந்ததியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், தம்முடைய ஜனம் தள்ளுபடியான வெள்ளியாய் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர்களின் வேத வசனத்தை அவர்கள் நிந்தையாக எண்ணினார்கள். சரி, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இதுல நான் சொல்றதுக்கு. வாசிக்கலாம். அடுத்தது 13வது வசனத்தை வாசிங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். போதும், அப்படியே நிறுத்துங்க. இதுக்கு மேல உள்ள வசனத்திலேயே நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகள் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் புருஷர், ஸ்திரீகள், கிழவர், பூரண வயதுள்ளவர் எல்லாரையும் ஆண்டவர் யாரையும் எக்ஸெப்ஷனே கொடுக்கல, எல்லாரையும் சேர்த்துட்டார்.
எல்லாரையும் சேர்த்துட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, அவர்களுடைய வீடுகளின் மேல் வருகிற நியாய தீர்ப்பு, தேசத்தின் மேல் வருகிற நியாய தீர்ப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு காரணத்தை சொல்றாரு. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராம். இன்றைக்கு எருசலேமை பார்க்கிறார் ஆண்டவர். அவர்களுக்கு எகிப்திலிருந்து அடிமையாக வந்த அந்த ஜனத்திற்கு அவர்கள் பிரயாசம் எடுக்காமலேயே, எந்தவித முயற்சியும் செய்யாமலேயே அவர்களுக்கு நல்ல வீடுகள் கிடைத்தது, நல்ல திராட்சை தோட்டங்கள் கிடைத்தது, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா அதையும் தாண்டி அந்த ஜனம் பொருளாசைக்காரர்களாக மாறி போனார்கள். பொருள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா? சரி, வேண்டான்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். நம்ம எல்லாருக்கும் பொருள் வேணும் இல்ல? ஆனா இன்னைக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற எல்லா காரியமுமே பொருள் 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 என்கிறதை அடிப்படையாக வைத்தே அமைந்திருக்கிறது. எதுக்கு படிக்கிற? நல்லா படிச்சு, நல்லா வேலை செஞ்சு, நல்லா சம்பாரிச்சு, நல்லா சேர்த்து ஒருத்தருக்கும் கொடுக்காம நானே வச்சுக்கிட்டு. ஒரு தடவை அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் என் பையன்கிட்ட பார்த்து கேட்டாங்க, ஜெய் நீ என்னடா, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னா, அவன் ஒண்ணு, தாத்தா ஐ வாண்ட் டு பிகம் an astronaut அப்படின்னு. ஆஸ்ட்ரோநாட்னா தெரியும்ல, இந்த வான ஆராய்ச்சி செய்கிறாங்கல்ல, இப்ப வான வேண்டிலுக்கு போய் ரெண்டு பேரும் வராமலே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் அப்படின்னாரு. அவங்க உடனே பார்த்துட்டு, டேய் நீ ஆஸ்ட்ரோநாட் ஆகிறதுனால யாருக்கு என்னடா புண்ணியம் அப்படின்னா. அவனுக்கு அது புரியவே இல்லை. என்ன கேள்வி கேட்கிறான், நான் ஆஸ்ட்ரோநாட் ஆனா நான் மேல போவேன், பிளானட்டை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன், நீ அதெல்லாம் பார்ப்படா, எங்களுக்கு என்ன புண்ணியம், இந்த மக்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னாங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம என்ன ஒரு கரியருக்கு போனாலும் அதுவும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா அப்படின்ட்டு. எதுக்கு இதை சொல்றேன், அவங்க சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க. ஒரு டீச்சர் ஆகிறையோ, ஒரு டாக்டர் ஆகிறையோ, ஒரு மருத்துவர் ஆகிறையோ, எதை மைண்ட் பேஸ் பண்ணி இருக்கணும், ஒரு சர்வீஸ் மைண்டோட இருக்கணும் என்பது தேவ பிள்ளைகள் மேல் விழுந்த ஒரு கடமை. ஆனா இன்னைக்கு எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது, பொருள் 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 பொருள். அவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம், நல்லதுதான். ஆண்டவர் வெறுமையான 2 படகோட இருந்த பேதுருவை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? உங்க பைபிள் இருக்கா? சரி, தள்ளிட்டு போனானா? போனான். படகு நிறைஞ்சிச்சா? எத்தனை படகு நிறைஞ்சிச்சு? 2 படகு நிறைஞ்சிச்சு. ஆண்டவர் எத்தனை படகுல நின்றுட்டு இருந்தாரு? ஆண்டவர் ஒரு படகுல தான் நின்னார். ஆனா 2 படகு நிரம்பிச்சு. நம்ம ஒரு ஆள் மூலமாக நம்முடைய சுத்தி இருக்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக 2 படகு நிரம்பிச்சு. எவ்வளவு மீன் பிடிச்சாங்க? எவ்வளவு மீன் பிடிச்சாங்க? வலை கிளியத்தக்கதாக பிடிச்சாங்களா, கிழிஞ்சு போற அளவுக்கு பிடிச்சாங்களா? கிளியத்தக்கதாக பிடிச்சாங்க. ஆனா கிளிக்கல, வலைய பத்திரமா கொண்டு வந்தாங்க. நானா இருந்தேன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நீங்க நாளைக்கே வந்துருங்க, நம்ம திரும்பவும் போறோம், இங்கேயே ஒரு ஃபிஷ் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றோம், விதவிதமான ஃபிஷ் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றோம், பல விதமான மீன்கள், தூத்துக்குடிக்கு நான் சொல்லியா தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஆண்டவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, எல்லா மீனையும் கொண்டு வந்த உடனே எல்லாத்தையும் விட்டு ஏன் பின்னாடி வாண்டாரு, அவனும் அப்படியே போயிட்டான்னு போட்டுருக்கு. நான் இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பேசுற எல்லாருக்கும் இதெல்லாம் காண்பிக்க மாட்டாங்க. நமக்கு ஆண்டவர் ஆஸ்தி ஐஸ்வர்யம் தருவது எல்லாம் நல்லது, நம்ம எல்லாரும் நல்ல செழிப்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் பொருளாசைக்காரராக இருப்போமானால் ஆண்டவர் எனக்கு தருகிறதெல்லாம் எனக்கே என்று வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்போமானால் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று செயல்படுவோம். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அங்கு எதிர்பார்க்கிறார் தேவ ஜனங்களுக்குள்ளாக. நீங்க பிரயாசமே படாம இவ்வளவு காரியத்தை நான் கொடுத்திருந்தோம். நிறைய வசனங்கள் இருக்கு ஏசாயாவுலலாம். அவன் அடுத்தவனை கொள்ளையடிக்கிறான், தேவ ஜனங்கள் தான். அவனுக்குள்ள இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், தேவ ஜனங்கள் தான். அவர்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் பொருளாசைக்காரர் என்று சொல்லாமல் என்ன சொல்லுவார்? இன்னும் நீதிமொழிகள்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு, வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்க. அங்க ஒரு
அவன் ஒரு மனிதன் ஜெபம் பண்றான் பாருங்க. நீதிமொழிகள் 30:8-9. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரமா? தப்பா சொல்லிட்டேன் வசனத்தை. நீதிமொழிகள் 30வது அதிகாரம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. என்ன கேட்கிறான்? தரித்திரத்தையும் எனக்கு கொடுத்துறாதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு ஆலந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவர். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பலரும் வேதத்தில் இருக்கிறார்கள். வெள்ளியும் பொன்னுமாய் பெண்ணும் உடைய சீமானாயிருந்த ஆபிரகாம் பரதேசியாய் தேசத்திலே சஞ்சரிக்கவும் தவறவில்லை என்பதையும் வேதம் காண்பிக்கிறது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நெருக்கிடக்கூடாது. உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருக்கிச்சான். விதைக்கிறவனுடைய உதவுமையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் நல்லது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம அழிவுக்கு கொண்டு போயிரும். நாளின் காலை வேளையில கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம், ஆனா அதே நேரத்துல நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது உமக்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கும் பயனுள்ளதாக மாறட்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். 16வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நிறுத்துங்க போதும். ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பூர்வ பாதைகள் எவை என்று பார்த்து. எதை பார்க்கணுமா? பூர்வ பாதைகள் எவை என்று பார்த்து. நாட்கள் போக போக பல அட்வான்ஸ்டான காரியங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது படிப்பிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, பல முன்னேற்றங்கள் வரும். பல புதிய புதிய காரியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எத்தனை புதிய காரியங்கள் வந்தாலும் அடிப்படை அஸ்திபாரத்தின் சத்தியத்திலிருந்து அது நம்மை விலக பண்ணிவிடக் கூடாது. பூர்வ பாதைகள் எவை என்று பார்த்து அதிலே நடவுங்கள். புதுசு புதுசா கண்டுபிடிச்சு வேதத்தை விட்டு ஜனங்களை விலக பண்ணிராதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு காலத்துல நம்ம எல்லாருக்கும் டார்கெட் என்னவா இருக்கும்னா, ஒரு ஊழியத்திற்கு இந்த வருடத்துல எனக்கு இத்தனை ஆத்துமாக்கள் வர வேண்டும், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது டார்கெட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு எங்க சென்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா இங்க யூடியூப்ல இத்தனை வியூஸ் வரணும்ன்றதுதான் இன்னைக்கு நிறைய டார்கெட்டா இருக்கு. அநேக போதகர்கள், ஊழியர்கள் யூடியூபர்களாக மாறி போயிருக்கிற ஒரு பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா இருந்த காலத்துல இந்த லைவ் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, நல்லது. ஆனால் இன்றைக்கும் எப்படியாவது லைவ்லயாவது நீ ஜாயின் பண்ணி எங்கேயோ உட்காந்து சமைச்சுக்கிட்டே நீ வசனத்தை கேட்டு என்று சொல்லுகிற ஒரு பொல்லாத நிலைமைக்கு, பூர்வ காலங்களை விட்டு விட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்படி பல காரியங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த புதிய கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ஊழியத்திற்கு, சபைக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆனால் அது ஒருபோதும் அடிப்படையை என்ன செய்து விடக்கூடாது? அசைத்து விடக்கூடாது. ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது ஒழுங்காய் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது ஆலயத்திற்கு வரணும். எப்பயோ ஒரு தடவை வயதானவர்கள், முடியாம இருக்கிறவங்க ஒருவேளை வீட்டுல இருந்து பாக்குறாங்கன்னா அது ஓகே. ஆனா எனக்கு எல்லாம் முடியும், சர்ச்சைக்கு வந்தா ஒரு பிரசங்கம் தான் கேட்கலாம், வீட்டுல உட்காந்து லைவ் பார்த்தா 10 பிரசங்கத்தை ஓட்டி ஓட்டி என்ன வசனம் அவர் ஆரம்பிக்கிறார், நல்ல வசனமா இருந்துச்சுன்னா இதை ஓட்டு, இல்ல கொஞ்சம் மோசமான வசனமா இருந்துச்சுன்னா, தள்ளுபடியான வெள்ளி மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வேணாம் அடுத்த சேனலுக்கு போயிரு. சர்ச்சைக்கு வந்தா கிளம்பி குளிச்சு பல்லு விலைக்கு அட்லீஸ்ட் குளிக்கலனாலும் சென்ட்டு கிண்டு அடிச்சுட்டு வந்துடலாம். வீட்டுல லைவ் பார்த்தா பல்லு விளக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், மூஞ்சி கழுவு கூட வேண்டாம்.
அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு கொரட்டை விட்டுக்கிட்டே பாதி சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். இது ஒரு உதாரணம் தான். இப்படி பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து வசனத்துக்கு நேரம் நடங்கன்னா நம்மளை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிட்டார். பூர்வ காலங்களை பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதுக்கு ஏற்றபடி தயவு செஞ்சு நடங்கப்பா அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல ஜனங்களை பத்தி கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க. 28ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். ஆனா என்ன மட்டும் நடக்குதான்? 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்திற்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆலயத்திலே நடக்க வேண்டிய எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்குது. ஆனா வாழ்க்கை மட்டும் என்ன செய்யல, மாறல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க சேபாவில இருந்து அங்க தூரத்துல இருந்து என்னென்னமோ கொண்டு வந்து ஆண்டவருக்கு செய்யறோம்னு சொல்லி பெரிய பெரிய விழா எல்லாம் நடத்துறீங்க. இங்க சென்னையில ஒண்ணு நடத்தினாங்க. அவரே 1.2, அவரே 2.1 ஒண்ணு நடத்தினாங்க. அதுக்கு நாங்களே 1.2 அவங்க பேர் வச்சிருந்திருக்கலாம். எதுக்கு நடத்தினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இப்படி பல காரியங்கள் நடக்குது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல. சரியா? இதை ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு பாருங்க. அழகா எழுதுறாரு. வாசிங்க பாப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 12ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்துல இருந்தே வாசிங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதாந்திர வாக்குத்தத்த கூட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையையும் மற்ற சபை ஸ்பெஷல் கூட்டத்தையும் நான் ரசிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அன்னைக்கே எழுதி வச்சிட்டார்ல. யோசிச்சு பாருங்க. நம்முடைய கூடுகைகளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்த வைராக்கியம் வரணும். ஆண்டவரே, என்னுடைய நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், அடுத்த வசனத்துல சொல்றாரு, உங்கள் மாத பிறப்புகள் உங்கள் பண்டிகைகள் எல்லாம் என் ஆத்மா வெறுக்கிறது என்று சொல்லிவிட்டார். அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் வசனத்துல நிறைய காரியங்கள் என்னென்ன காண்பிக்க முடியும். இது எல்லா அக்கிரமங்கள் இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பலிகள் நடக்குது, ஆராதனை நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்னுடைய பிள்ளைகள் சடங்காச்சாரிகளாக மாறி போனார்கள். We become ritual Christians. எல்லா மதத்தவரையும் செய்வதை போல நாம் ஒன்றை செய்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவு அப்படிப்பட்டதல்ல. நீங்களும் நானும் தேவனோடு அப்பா பிள்ளை என்கிற உறவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும், எது என் வாழ்க்கையில நடக்கலனாலும், நீங்களும் நானும் தேவனும் நமக்கு உள்ள உறவு அப்பா பிதாவே என்கிற உறவில இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறவிலே நிலைத்திராமல் போன அந்த இளைய குமாரன் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளானான். ஆனாலும் அப்பா திரும்பி வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தார். அதுதான் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள உறவு. நாம் எல்லாம் சடங்காச்சாரமாக வாழ்ந்து விட முடியாது. எந்த தெய்வத்தை பார்த்தும் உலகத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை அவர்கள் ஏதோ கூப்பாடு போட்டு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு தேவன் அப்பா பிதாவே என்று அழைக்க கூடுமானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அது சாதாரணமாக கிடைக்கப்பெற்ற உறவு அல்ல. அது கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பெற்றுக் கொடுத்த உறவு.
அதைத்தான் யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் தள்ளிவிட விரும்புகிறதில்லை. இளையகுமாரன தகப்பன் தள்ளிவிடல, பிள்ளையாதான் பிரிஞ்சு போச்சு. இதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நம்மை அறியாமல் செய்து கொண்டிருப்போம். ஆண்டவர் உங்களிடத்துல எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எந்த குறிப்பிட்ட காரியத்திலே உங்களை உணர்த்துகிறார்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தள்ளுபடியாய் போய்விடக் கூடாது. சரி, தேசத்து ஜனங்கள் தான் இப்படி இருந்தாங்க. அந்த நாட்கள்ல ஜனங்களை நடத்த வேண்டிய ஊழியர்களும் ஆசாரியர்களும் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள்? வாசிங்க பாப்போம் 13ஆம் வசனம் திரும்ப. தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். இது இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தை. யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? தேசத்திலே தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், தேசத்திலே ஆசாரியர்கள் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் பொய்யர்களாக மாறி போன ஒரு காலம் அப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களை நான் எப்படி என்னோடு சேர்த்துக் கொள்வது? எப்படி இவர்களை நான் ஒரு புடமிடப்பட்ட வெள்ளியாக மாற்றுவது? இவர்கள் தள்ளுபடியான வெள்ளி அல்லவோ என்று சொல்லி அன்றைக்கு எரேமியாவிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார். பவுல் அழகா தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார் 1:12 என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். ஆனால் தேசத்தின் ஜனங்களுக்குள் காணப்படுகிற தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் எப்படி மாறி போனார்களாம்? பொய்யர்களாக மாறி போனார்கள். அதனாலதான் இன்னைக்கு யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் யாரை ஃபாலோ பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரியா? யாரை நம்ம பின்பற்றுகிறோம் என்பது முக்கியம். பலருடைய வார்த்தைகள் கவர்ச்சிகரமானதாக தோன்றும், பலருடைய வார்த்தைகள் நல்ல பிரசங்கம் மாதிரி தான் தோன்றும். ஆனால் அது வேதத்திற்கு புறம்பானதாக இருக்கும் பட்சத்திலே நீங்களே நிதானித்து பார்க்க தெரியணும். அதே 14ஆம் வசனத்துல சொல்றாரு, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை எப்படி குணமாக்குறாங்களா? மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்களா? பாவத்தை சுட்டி காட்டாத எந்த பிரசங்கமும் ஜனங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு நேராக தகுதியுள்ளவர்களாக நிற்கும்படி அவர்களை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தாத எந்த தேவ மனிதனும் நீங்கள் தேவ மனிதனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லா நேரத்திலும் உள்ளிருக்கிற அசுத்தம் களையப்படாமல் மேற்பூச்சா எந்த டாக்டரும் மருந்து போடவே முடியாது. ஒரு காயம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்? அதை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணிட்டு மருந்து போட்டாதான் அது ஆறும். இன்றைக்கு அந்த சுத்தப்படுத்துகிற காரியமே காணும். அதான் ஆண்டவர் அன்றைக்கும் பார்க்கிறார். நான் பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆனா எரேமியாவே உன்னை போல ஒரு சிலரை நான் என் தேசத்துல நியமிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பொய்யர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களும் அவர்களைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தள்ளுபடியான வெள்ளியாக்காமல் என்ன செய்வா? சரி, இப்படி நான் பல காரியங்களை காண்பித்துட்டே போலாம். மணி 10 ஆக போது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்றேன். வாசிங்க பாப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். இங்கே ஒரு மனிதன் தேவனை பார்த்து சொல்லுகிறான். அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதிலுமே யோனா அவன் பண்ணுகிற ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மீனில் வயிற்றிலிருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறான், சமுத்திரத்தின் அடிமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். 4ஆம் வசனத்துல, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். இங்கே ஒரு மனிதன் தன்னை குறித்து அவனே சொல்லுகிறான், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் அவனை தள்ளினார்? ஏன் ஆண்டவர் அவனை தள்ளினார்? ஆண்டவர் கொடுத்திருந்த தரிசனத்திலிருந்து அவன் விலகி சென்றபடியினாலே
ஆண்டவர் அவனை தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலையை அவனாக உருவாக்கி கொண்டான். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த உடனே நான் ஏதோ கடமைக்குன்னு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சுக்க கூடாது. உங்க ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தின் மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வேறு வழியிலே போய் கொண்டிருப்பீர்களானால் சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களை சமுத்திரத்தின் ஆழம் போன்ற சூழ்நிலையிலே தள்ளப்பட வேண்டியது வரும். ஆனால் ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் அப்படியே உங்களை தள்ளி விடுகிறதில்லை. அந்த நேரத்திலும் அந்த முதல் அதிகாரம் நீங்க வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யோனாவை குறித்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சமுத்திரத்தின் அலைகள்லாம் கொந்தளிக்கும் போது ஜனங்கள் வந்து சீட்டு போட்டு இவனை கண்டுபிடிக்கும் போது இவன்கிட்ட கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான்? தைரியமா சொல்றான், என்ன நீங்க கடல்ல தூக்கி போட்டீங்கன்னா காற்றும் கடலும் அமைதியாயிரும்னு சொல்றான். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா அவனுக்கு? எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான் தைரியமா? நீங்க என்ன தூக்கி போட்டுருங்க, ஆனா கடலை என்ன அமைதியாயிரும். அப்படி ஒரு தெளிவு வந்திருக்கு பாருங்க அவனுக்கு. நம்மால எதுக்கு இந்த ஜனங்கள்லாம் பாதிக்கப்படணும்னு ஒரு நல்ல எண்ணம் அவன் தரிசனத்தை விட்டு ஓடினாலும் அந்த நேரத்துல வந்திருக்கு. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னா, அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றாம அவர் என்னை விடவே மாட்டாரு. என்ன கடலுக்குள்ள தூக்கி கொண்டு வந்து போட்டாலும் கொண்டு வந்து கரையில சேர்த்துருவாருன்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கடலுக்குள்ள தூக்கி போட்டது நல்லது. சில நேரத்துல எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்களா, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை விட்டு வேற எங்க ஓடிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க. அவன் உள்ள இருந்து கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருங்க. ஆண்டவர் மீண்டும் எப்படியோ ஒரு மீனை கட்டளை இட்டு கொண்டு வந்து கரையில உங்களை தள்ளிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தள்ளப்பட்டவர்களை அப்படியே தள்ளப்பட்டவர்களாக விடுகிறதில்லை. இன்னும் நிறைய மனிதர்கள் உதாரணம் காமிக்கலாம். தானியேலின் புஸ்தகத்துல நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல 30 to 37 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சுக்கோங்க வீட்டுல போய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத் நேச்சார் தேசத்திலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மூலமாக நடந்த எல்லா காரியங்களையும் பார்த்தவன், அவர்களுடைய தேவனே தேவன் என்று எழுதி பிரகடனம் பண்ணினவன். அந்த நேபுகாத் நேச்சார் அவன் மனமேட்டிமையாகி நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி இதெல்லாம் என்னால் வாய்த்தது என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அதே நேபுகாத் நேச்சார் அந்த 7 வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. அவன் புத்தி தெளிந்து எல்லாமே எனக்கு தேவன் கொடுத்தது என்று என்றைக்கு உணர்ந்தானோ அன்றைக்கே அவனுடைய தள்ளப்பட்ட நிலைமை மாறினது. ஹல்லேலூயா. நாளின் காலை வேளையிலே தள்ளப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் தள்ளுபடியான வெள்ளியாகவே அப்படியே உங்களை விட்டு விடுகிறதில்லை. என்றைக்கு உங்களுடைய காரியத்தை புரிந்து உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் போது அவர் மீண்டுமாக பழைய நிலைமையை புதுப்பிப்பதற்கு அவர் போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். Thank you Jesus. 51ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல 51ஆம் சங்கீதம் ஏன் தாவீது எழுதினார்னு உங்களுக்கு தெரியும். பத்சேபாளிடத்திலே பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது அவன் பாடி கதறி எழுதுகிற அந்த வசனத்துல அவன் சொல்ற அந்த 11ஆம் வசனம் வாசிங்க. 51:11. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். நல்ல கவனிங்க. தாவீதுக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் வந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நான் இழந்து விட்டேன், பரிசுத்தத்தை நான் இழந்து போகும்போது தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் தள்ளப்பட்டு விடுவேன் என்பதை அறிந்திருந்த தாவீது அவனாகவே ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருங்கப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்ன தள்ளிராதீங்க. தேவனுடைய சமூகம் அவ்வளவு விலையேறப்பட்டது. அவருடைய சமூகத்திலும் அவருடைய பிரசன்னத்திலிருந்தும் ஒருபோதும் தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் தள்ளப்பட்டு விடவே கூடாது. அதை அறிந்திருந்த மோசே தான் தேவனிடத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தோடு நான் இனிமே போராட போகிறதில்ல, நான் உங்களுக்கு முன்னாடி போக மாட்டேன், எனக்கு பதில் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகலன்னா என்னை அனுப்பாதிரும்.
தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போவதை விட ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நமக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஒருபோதும் தள்ளப்பட்ட நிலைமையிலேயே அவர் விட்டு விடுகிறதில்லை. சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். 77ஆம் சங்கீதத்திலே வாசிங்க 7ஆம் வசனத்திலிருந்து, 77ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று சொல்லி அன்றைக்கு அந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் அழுகிறான். ஒருவேளை அதே கேள்வி இன்றைக்கும் நமக்கு வரலாம். ஆண்டவர் பல காரியங்களிலே என்னை தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ, நித்திய காலமாக என்னை மறந்து விடுவாரோ என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறார். 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? 51ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே, தேவரீர் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எந்த இருதயம், எந்த தேவ பிள்ளை உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நறுங்குண்ட ஆவியோடு கூட அவருடைய சமூகத்திலே வரும்போது அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அது தள்ளுபடியான வெள்ளியாக இதுவரை இருந்திருக்கலாம். அதே வெள்ளியை மீண்டும் எடுத்து, அதே வெள்ளியை மீண்டும் புடமிட்டு அவர் புதுப்பித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 54 ஏசாயா 54வது அதிகாரம் 7வது 8வது வசனம். 54வது அதிகாரம் 7வது 8வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அப்படியே எல்லாம் முழங்கால் படிடுங்க பார்ப்போம் தேவ சமூகத்துல.